கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறிவது எப்படி என்று தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் அழுத்தமாக. என்னென்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு ஜெப ஆவி தேவைப்படுகிறது. நல்ல ஜெபிக்கிறவளாக நீங்கள் எழும்பணும். 2வது, பரிசுத்தத்துக்காக நல்ல சத்தியத்தை அறியணும். 3வது, உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 3 வேலையை நம்ம சபையில் செய்ய வேண்டிய வேலைகள். அல்லேலூயா. இது எல்லார் மேலே விழுந்த கடமை. புரியுங்களா? நீங்களாம் எழும்பினா தான் ஆண்டவர் உங்களை கொண்டு சபையை, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை நல்லா படிக்க வச்சிங்கன்னா தாய் தகப்பன் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே பிள்ளையை சரியாக படிக்க வைக்கலாம், கடைசி வரைக்கும் தாய் தகப்பன் தான் சம்பாதிச்சு பிள்ளைக்கு போடுறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு நம்மை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போது பிடிஹெச் என்பது அது எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. 2வது, நீ கிறிஸ்துவை அறிய அறிய நீ ஒரு சீசனாக உருவாக்கப்படுற. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். அப்போ நம்ம எல்லாம் சீசர் ஆகிட்டோமா? இல்லை. இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். புரியுங்களா? ஆண்டவராக இயேசுவை இருதயத்திலே நம்ம என்ன செய்தோம்? ஏற்றுக்கொண்டோம், வாயினாலே அறிக்கை செய்தோம். இப்போ நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசிக்கு அடுத்த படி என்னன்னா, ஒரு சீடன், ஒரு சீசனாக ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்போனால், நீங்கள் ஃபஸ்ட்டு வேதத்தை அறிகிற அறிவு வரணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியணும். யார் அறியறீங்களோ இல்லையோ, இயேசுவை நல்லா அறிஞ்சிக்கினீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாயிடும். புரியுங்களா? நீ சொல்ல தேவையில்ல. சீசனன் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இப்போ இப்படி நம்ம வேதத்தை அறிவதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தியாகம் இருக்கணும். சும்மாலாம் வேதத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. ஒரு பசிதாகம், ஒரு குழந்தை தன் தாய் பாலின் மேலே எப்படி இருக்குது, வாஞ்சியாக இருக்கிறது போல் நீங்கள் எப்படி இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். சும்மா பைபிள்லாம் சும்மா அப்படி இப்படி படித்தா முடியாது. நாங்களாம் பிடிஹெச் படிக்கும்போது இரவு 10 மணிக்கு பைபிள் எடுத்து வச்சா காலையில் 5 மணி தான் முடிப்போம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு முடிஞ்ச பிறகு 6 மணிக்கு வேலைக்கு போயின்னு இருப்போம். புரியுங்களா? அப்போது என்னடா அது நைட்டெல்லாம் தூங்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தூக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். என்னன்னா, நீ ஃபுல்லாக நீ என்ன பண்ணு, தூங்கிக்கிட்டே பைபிள் படின்னு சொல்ல மாட்டார். நீங்கள் அந்த மேலே பசிதாகந்தான் ஒரு வேலை செய்கிற, அந்த வேலையிலே நீ செய்யும் போது உனக்கு சாப்பாடு முன்னாடி வந்தால் கூட வேலையே சாப்பாடாக மாறிடுது. இயேசு என்ன சொன்னார்? அவருடைய கிரிகளை செய்வது எனக்கு போஜனன்னார். அப்போது அவருக்கு ஓடி 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 பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் இரவு நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நரிகளுக்கு என்ன இருக்குது? குடிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு. அப்போ எங்கன்னா தூங்கிந்தார் அவர்? இப்போ இது மாதிரி பெட்டு போட்டு மலையில் ஏறி அங்கே படுத்து தூங்கிந்தார் அப்படின்னு எங்கேயுமே எழுதலை. அல்லேலூயா. அப்போது அவரும் மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார். இயேசு அதில் வெளிப்பட்டார். நம்மை போல பாவியான மனுஷனை போல தான் வெளிப்பட்டார். ஆனால் அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் பாடுபட்டார்னா அந்த பாடுகள் நம்ம அதிகமாக பாடுபட நம்ம சொல்லலை. நீங்கள் வாசித்து விட்டு பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1:19. நல்ல சத்தமாக வாசிக்கலாம். வாசிக்கிறவங்க நல்லா எடுத்து என்ன பண்ணுங்க. பிலிப்பியர் 1:19 வாசிக்கிறீங்க. யார் எடுத்துட்டீங்களா? வாசிக்குமா? 1:19 யாரெல்லாம் வாசிக்கலாம்? ம் 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 பிலிப்பியர் 1:19 அது 1:19. 2:19 என்ன சொல்லுது? ம் 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 நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா.
1:21 என்ன சொல்லுது? 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆதாயம். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். அப்போ கிறிஸ்துனை எப்படி பார்க்க முடியும்? கிறிஸ்துவை நீங்கள் கிறிஸ்துவை எப்படி பார்ப்பீங்க? அவரோட வார்த்தை தான் ஜீவன். அல்லேலூயா. இப்போ வார்த்தையே நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு ஜீவன் இல்லை. அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவேனுக்கு ஆதாயன்றார். அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வசனத்து மேலே பசிதாகமாக அவர் இருந்தார். அப்போ இந்த வசனம் ஜீவன் எப்படி நம்ம தெரியும்னா, யோவான் 6:63 யோவான் 6:63 யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ வசனம் எப்படி இருக்கு? வசனத்துக்கு இந்த இடத்துல 2 காரியம் சொல்கிறார். 1 வசனம் ஆவியாக இருக்கிறது, 2 ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா வசனம் வந்து 1 நம்முடைய ஆவியில் நம்ம அதை பார்க்க முடியும். எப்படி ஆவியாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அந்த வசனங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்கிறது. 2வது வசனக்கு தான் இருக்குது ஜீவன் இருக்குதுன்னா அது ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. லேவியராகம் 14:17 வாசித்தீங்கன்னா, லேவியராகம் 14:17 இல்லைன்னா 17:14 வாசிங்க. லேவியராகம் 17:14 பாருங்க. சகல மாம்சத்துக்கும் பாருங்க, ரத்தம் உயிராக இருக்குது. பாருங்க, ரத்தம் எதுக்கு சமானம்? ஜீவனுக்கு சமானம். அப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்து எப்படி இருக்குது? ஜீவன் இருக்குது. புரியுங்களா? ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. அல்லேலூயா. அது வார்த்தையாக தான் தெரியுது பைபிளில். ஆனால் அந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? புரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், வானம் உண்டாக்கடவுது. அதுக்கு உயிர் இருந்தனால தான், அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருந்தனால தான் அது வானத்தை உண்டாக்குது. புரியுங்களா? அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறனால தான் அது பூமி உண்டாக்கடவுனார். என்ன பண்ணார்? பூமி உண்டாகுது. புரியுங்களா? ஒரு வார்த்தையில் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? ஜீவன் இருக்கிறனால அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் அந்த 100க்கு அதிபதி வரான். வந்து என்ன சொல்கிறான்? நீ ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வேலைக்காரன். அவனுக்கு தெரிஞ்சிச்சு விசுவாசம். வார்த்தை அவர் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னான். இன்றைக்கி அந்த வார்த்தை இயேசு டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக நம்ம மூலமாக என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அல்லேலூயா. இப்போ இயேசு வந்து எல்லாம் அப்படியே 2000 வருஷம் அப்படியே அவரே ஊழியம் செய்தது என்ன இருக்கும்? அவரே கஷ்டப்படணும். அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தனால இப்போ இயேசுடைய வார்த்தை நம்ம கையில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் இயேசு வந்துட்டார். இப்போ இயேசு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியம் செய்கிறோம். இயேசு தான் விடுதலை, அவருடைய வார்த்தை தான் சுகம், அவருடைய வார்த்தையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுக்கணும். புரியுங்களா? இந்த வார்த்தை நமக்குள்ளே எப்படி போகணும்? புரியுங்களா? சும்மா இதை வந்து மேலே ஓட்டமாக வாசிக்கிற புத்தகம் கிடையாது. அல்லேலூயா. இது ஆழமான ஒரு டெப்த்தான புத்தகம், இந்த வேத புத்தகம். இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரத்தையாவது நம்ம தேடி தியானித்து ஆராயணும். புரியுங்களா? எடுத்த பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்கிறத டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடாது. அல்லேலூயா. கொஞ்சம் புரிவதுக்கு லேட்டாக ஆகும். சிலவங்க வந்து டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, சிலவங்களுக்கு வந்து லேட்டாகும். அதனால் நான் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உட்காந்து கவனிக்கும் போது இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ வேலை செய்கிறது. அல்லேலூயா. அதே நீங்கள் 6:66 வாசித்து பாருங்கள். யோவான் 6:66 யோவான் 6:66 சீசர்கள் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. புரியுங்களா? 5 அப்பம் 2 மீன் இருக்கும்போது எல்லாம் என்ன பண்ணாங்க? சாப்பிட்றதுக்கு வந்தாங்க நிறைய பேர். அல்லேலூயா. இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணும்போது ஜனம் கூட்டம் கூட்டமாக வருது. ஆனால் அவர் உபதேசம் பண்ணும்போது என்ன செய்ய முடியல? அந்த உபதேசத்தை கேட்டவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு? கடினமாகிடுச்சு. இனிமேல் இந்த உபதேசம் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. 666 அதிகே போட்டுது. 666 666 பின்வாங்கின இடம். அல்லேலூயா. ஆனால் 67 என்ன சொல்லுது? 6:67
ம் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறார் பேதுரு? ஆ ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ நித்திய, அந்த வசனத்து பேர் என்னது? நித்திய ஜீவ வசனம். ஃபஸ்ட்டு ஜீவ வசனம் சொன்னார். வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்குதுன்னு. இப்போ வசனம் ஆயிடுச்சு நித்திய ஜீவ வசனங்கள். புரியுங்களா? அப்போ இந்த வசனம் வந்து நான் யாருக்கிட்ட போவேன் அப்படின்னா, இயேசுக்கிட்ட தான் அந்த வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பேதுரு கேட்டு கேட்டு பேதுரு ஒரு அப்போஸ்தலனாக மாறினார். அல்லேலூயா. அப்போது நமக்கு இந்த நித்திய ஜீவ வசனம் நமக்குள்ளே போகிறதுக்கு தான் வேத பாடம். நீங்கள் ஏதோ கற்றுக்குன்னு நான் ஒரு பெரிய பிடிஹெச் முடிச்சதுக்கு சொல்கிறதுக்காக இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் 3 பகுதி செய்ய வேண்டியது. ஒன்று, நீங்கள் சீசனாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஜெபிக்கிற ஆவி இருக்கணும். நீங்கள் சீசனாக இருக்கிறன்னா இந்த சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். நீங்கள் சீசனாக இருக்குன்னா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். புரியுங்களா? நீங்கள் இங்கே இந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிக்கும் போது இந்த சபைக்கு நீங்கள் அத்தனை சீசர்களாக இருப்பீங்க. நீங்கள் போய் 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சண்டே 12 மணிக்கு மெசேஜ் முடிஞ்ச பிறகு சபையில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? நீங்களே வேனை கொண்டு வந்து வேனில் ஏறி நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போவீங்க. புரியுங்களா? அப்படி 12 பேராக, 6 பேராக, 2 பேராக பல கிராமுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. அப்போது ஆண்டவர் எங்கே இருப்பார்? நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆண்டவர் எங்கே இருப்பார்? உங்கள் பக்கத்திலே இருப்பார். உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் நான் யாரோடு இருப்பேன்? உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் போகிற இடம்லாம் வந்து என்ன செய்வீங்கன்னா, ஆத்மா ஆதாயம் தானாக ஓடி வந்து விழும். செத்து போனவங்களே நீங்கள் எழுப்பிடுவீங்க. புரியுங்களா? செத்து போனவங்க அங்கே அவங்க பாடி எடுத்துன்னு போயின்னு இருப்பாங்க. புரியுங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார். அதை பாடி இறக்க சொல்லுங்கள் அப்படி கீழே. இயேசு நாமத்தினாலே எழுந்துக்குப்பா அப்படின்னா அது எழுந்துக்கும். உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரசிக்கப்படுவான். அவங்க சொந்த மதெல்லாம் ரசிக்கப்படுவாங்க. ஒரே டைமில் 2000 பேர் சபைக்கு சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. எப்படி ஒரே மெசேஜில் பேதுருக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 3000 பேர் வந்தாங்க. அப்போ நீங்கள் பண்ண 2000 பேர் வர மாட்டாங்களே? நீங்களும் சீசன் தானே. அல்லேலூயா. வரலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? வரங்களாம் என்ன பண்ணோம்? வேலை செய்யும். நீங்கள் உங்களுக்கு தைரியத்தின் ஆவி இருக்கும். பரிசுத்த ஆவி இருக்குதுன்னா உங்களுக்குள்ள தைரியம் இருக்கும். புரியுங்களா? எதை குறித்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா உங்களை யாரும் தொடவே முடியாது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவன் சுருண்டு தொப்புன்னு விழுந்துருவார் கீழே. நீங்கள் இயேசு நாமத்தை பிசாசு ஓட்டுற அளவுக்கு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுவீங்க? எழுந்து நிற்க வச்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு சீசன் என்றால் அந்த சீசனுக்குள் 3 விதமான குணங்கள் வேலை செய்துக்கினே இருக்கணும். நம்பர் 1, அந்த சீசனுக்குள் ஜெப ஆவி பெருகின்னு இருக்கணும். 2வது, அந்த சீசன் சத்தியத்தின் மேல் பசிதாகமாக இருக்கணும். 3வது, அந்த சீசன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. இது தானாக வராது. இது உங்கள் ஐயா வந்து சொன்னது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்று தேர 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 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துடும். நாங்களாம் பிடிஹெச் படிக்கும் போது நாங்கள் ஏதோ படிச்சுட்டு அதோட முடிச்சுட்டு வந்திருந்தால் பிளான் போட்டோம். அல்லேலூயா. ஆனால் பிடிஹெச் படிச்சுட்டு பிறகு அது பிறகு நாங்கள் பிஹெச்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பிடிஹெச், எம்டிஹெச், பிஹெச்டி, பிடி, எம்டி, டிடி, பிஎட், எம்எட், டிஎட், ரெவரண்ட்டு இதெல்லாம் எப்போ வருதுன்னா ஒரு பிடிஹெச் பிடி முடித்தா தான் ஃபாஸ்டர். அல்லேலூயா. சும்மா எதுவுமே இல்லாத ஒரு ரெவரண்ட் ஆகிட்டா என்ன பண்ண வேண்டியது? சும்மா ரெவரண்ட் போட்டுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, பிஷப் போட்டுக்கிறதுலாம் ஒரு அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்குமே மேலே என்ன இருக்குது? புரியுங்களா? ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கணும். ஒரு பிஷப்னா எப்படி இருக்கணும்? பிடிஹெச், எம்டிஹெச், பிடிஹெச் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எம்டிஹெச் அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்கள் படிச்சிருக்கணும். அல்லேலூயா. என்னென்ன புத்தகம் சொன்னேன்? அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும். அப்போ புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகம் இருக்குது? எத்தனை புத்தகமாக இருக்குது? 29. 29ல் 4 புத்தகம் சுவிசேஷ புத்தகம். அல்லேலூயா. மீதெல்லாம் என்ன புத்தகம்? நிருபங்கள். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் 29ல் 4 பணம் எத்தனை இருக்குது? 25 புஸ்தகத்தை நீ அறிந்தால் எம்டிஹெச் வாங்க முடியும், மாஸ்டர் ஆஃப் டிகிரி வாங்க முடியும். அல்லேலூயா. பிஹெச்டி வாங்கணுன்னா நீங்கள் என்ன செய்திருக்கணும்?
ஆதியாகத்திலிருந்து ஆதியாகத்து மல்கியா வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? 39 புத்தகத்தை. அப்போ நீங்கள் சொன்ன தப்பாக போச்சு. 27. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகம்? 27 புத்தகம். அதில் 4 புத்தகம் 89 அதிகாரம் சுவிசேஷ புத்தகம். அல்லேலூயா. அப்போ 27 4 புத்தகம் போனால் எத்தனை? 23 புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணோம்? அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? அதில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடையவரா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சபையை? அல்லேலூயா. அதை அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் நமக்கு பிடிஹெச் என்ன செய்யணும்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சங்கீதத்தில் ஒரு 150 சங்கீதம், இதெல்லாம் நீங்கள் செய்து எழுதி கொடுத்தா தான் நீங்கள் நல்லா ஒரு பிடிஹெச் வாங்குற தகுதி உள்ள மாறுவீங்க. நீங்கள் ஒரு சீசனாக மாறுவீங்க. நீங்கள் ஜெபிக்கிற வீராங்கனைகளாக மாறுவீங்க. ஒரு ஜாமக்காராக மாறுவீங்க. ஒரு நல்ல சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு போர் சேவகனாக மாறுவீங்க. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீசனாக இருப்பீங்க. நீ உங்களை பார்த்தா பிசாசு என்ன பண்ணுவான்? நீ வர்றதுக்கு முன்னாடியே அது போயிடும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்கள், நர்ஸாக இருக்கிறாங்கன்னு. அன்றைக்கி அது எவ்வளோ அழகடிக்கும்ல. எத்தனை முறை வந்து எத்தனை முறை அது மேலே கை வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணி நைட்டும் பகலும். அல்லேலூயா. ஏன் சொல்கிறோன்னா, அசுத்தாவி என்ன பண்ணோம்? நம்ம வளர விசுவாசத்தில் வளர விசுவாசம் எப்படி வளர்கிறது? தேவனுடைய வசனத்தை தேடும் போது, தியானிக்கும் போது, ஆறும்போது விசுவாசம் வளர்ந்துருது. அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் 66 அற்புதம் இருக்கிறது. எத்தனை? இயேசு செய்தது. அந்த 66 அற்புதங்களை நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி தியானித்திங்கன்னே இருந்தால் உங்களுக்குள்ளே விசுவாசம் என்ன பண்ணிடுது? பெருகிறது. ஏன்னா அதில் வந்து அற்புதங்களை வாசிக்க நமக்குள்ளே விசுவாசம் வளரும். அல்லேலூயா. அது பிறகு நிருபங்களில் போனீங்கன்னா அப்போஸ்தலர்கள் என்ன எப்படி செய்தாங்க? நிழல்பட்டு குணமாகறாங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்க்கும்போது விசுவாசம் பெருகுது. அப்போ வேதத்தை நீங்கள் தினந்தோறும் எடுப்பதுக்கு இந்த கிளாஸ். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கம் வச்சுருந்தார். 12 வருஷம் பொறுத்த பிறகு மறுபடியும் வரானா, அதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைக்கி போட்ட விதைகள் இன்றைக்கி என்ன பண்ணுது? முளைத்து எழும்பி அது பயிராக மாறப்போகிறது. இப்போ நீங்கள் போய் அறுக்கிற அளவுக்கு மாறுவீங்க. புரியுங்களா? நீங்கள் போகும்போது ஊரில் இருக்கிற ஆத்மாலாம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். புரியுங்களா? நம்ம வந்து தப்பான காரியம் செய்யலை. ஒரு ஊருக்கு போனால் ஊரை அழிச்சிடணும், ஊரே இருக்கக்கூடாது, அப்படியே போகிறோம். அந்த ஊர் செழிப்பாக மாறணும்னு போகிறோம். ஒரு ஊழியக்காரு ஒரு ஊருக்கு போகிறான்னா அந்த ஊர் என்னாகும்? செழிப்பாக மாறுது. 2வது அந்த ஊருக்கு போனான்னா ஒரு வெளிச்சம் உண்டாகுது. 3வது அந்த ஊரில் போனான்னா உண்டாகுது ஆசீர்வாதம் பெருகுது. ஒரு ஊழியக்காரன் அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட்டிருது. அல்லேலூயா. ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறது? அந்த ஊழியக்காரன் நிமித்தம் தான் ஆண்டு ஊழியர் என்ன பண்ணார்? ஊரை ஆசீர்வதிப்பார். அப்போது நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் சீசனாக போகும்போது கர்த்தர் உங்கள் களத்தில் வல்லமை வெளிப்படுத்தினே இருப்பார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிவதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், நான் வந்து வேதத்தை ஒரு நாளும் விட மாட்டேன். புரியுதுங்களா? இரவும் பகலும் அதை நான் தேடுவேன், தியானிப்பேன், ஆராய்ந்து பார்ப்பேன். இறைவிடாமல் என்ன பண்ணுவேன்? அதை தேடி வாசிக்கணும், அதை ஆராய்ந்து வாசிக்கணும், தியானித்து வாசிக்கணும். புரியுங்களா? நான் என்னுடைய வேலை என்ன? நான் சாட்சியாக ஜீவிக்கணும். புரியுங்களா? நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சியாக இருப்பாய், குடும்பத்திலையும் சாட்சியாக இருப்பாய், நீ உலகத்திலையும் சாட்சியாக இருப்பாய், நீ ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வாய். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். புரியுங்களா? ஒருத்தருக்குள்ளே கோபம் இருக்கும், ஒருத்தருக்குள்ளே எரிச்சல் இருக்கும், சிலருக்குள்ளே கலக்கத்து எண்ணம் இருக்கும், சிலவங்களுக்குள்ளே போராமல் இருக்கும், சிலவங்களுக்குள்ளே மாம்சத்தினுடைய இச்சைகள் இருக்கும், சிலவங்களுக்குள்ளே பெருந்தீனி இருக்கும், சிலவங்களுக்கு பெரும் தூக்கம் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒன்று ஒன்றா கைண்டி என்ன பண்ணோம்? ஒரு பாவ கயிறு நம்ம விட்டு வசனம் உள்ளே போய் உடச்சி என்ன பண்ணோம்? கட்டு ஒன்று ஒன்றா உடஞ்சி பரிபூரணமாக நீங்கள் வாழ்வீங்க. கிறிஸ்துவனா எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. வாசத்தை பாருங்கள். கொலோசியர் 2:10. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிக்கலாம். சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறோம்?
நம்மளாம் எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். அந்த ஆண்டவர் சித்தம். புரியுங்களா? ஏன் பரிபூரணமாக இருக்கணும்? ஏம்மா பரிபூர்ணமாக இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணம் உள்ளவர். அல்லேலூயா. தகப்பன் தலைவர் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறான்னா அந்த பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? பரிபூர்ணமாக இருக்கணும். ஏன் நம்ம குறைபாடாக இருக்கிறோன்னா தகப்பனை சரியாக என்ன பண்ணலை? அறிந்து கொள்ளலை. அந்த அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அப்போ தகப்பனை நீங்கள் அறியணும். வேதத்தின் வழியாக தான் அறிய முடியும். புரியுங்களா? ஒரு ஊருக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இந்த பட்டணத்தினுடைய எம்பி ஒரு தலைவராக இருக்கிறான்னு வச்சுக்கோ, இல்லை எம்எல்ஏ ஒரு தலைவராக இருக்கிறா வச்சுக்கோ, அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கேட்டில் நின்று எனக்கு வேலை கொடுங்கப்பான்னு கேட்பாங்க. என்ன செய்வாங்க? அநேகர்கள் அழைத்து இவங்க வேலை கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? அந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசுனா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? தலைவர். எதுக்கு தலைவர்? துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அப்போ துறைதனம் என்ன? அதான் தெரியல. அல்லேலூயா. துறைதனனா என்ன? துறைதனனா என்ன? அதிகாரம்னா என்ன? டிபார்ட்மெண்ட். ஐயா சொன்னார், டிபார்ட்மெண்ட் சொன்னார். வேறு யாராவது? துறைதனனா அதிகாரம் என்ன? இந்த ஒருத்தர் தான் சொல்லுங்கிறாரு. வேறு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துறைதனனா இந்த உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 3 துறை இருக்கிறது. எத்தனை துறை? 3 துறை. என்னென்ன துறை இருக்குது? என்னென்ன துறை இருக்குமா நம்ம நாட்டில்? பாருங்கள், 3 துறை இருக்குது. ஒன்று மத்திய துறை, இன்னொன்று மாநில துறை, மூன்றாவது தனியார் துறை. இதுக்கு மேலே என்ன இருக்க? ஒரு பால் வியாபாரி இருந்தால் அவர் தனியார் துறையில் இருக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? மாநில துறைன்றது என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இது தனியார் துறைன்னா என்ன? ப்ரைவேட்டு. அது பிறகு என்ன துறை இருக்குது? மத்திய துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இந்த துறை தனங்களுக்கு இயேசு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தலைவராக ஆனார் அவர்? அதே 15ஆம் வசனம் சொல்லுது. 2:15 சொல்கிறார் பாருங்க. துறைதனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியங்கரமாக கோலமாக்கி அவைகளின் மேல் என்ன பண்ணார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். அக்ரிமெண்ட் பத்திரம் யார்கிட்ட இருந்தது? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசுகிட்ட இருந்தது. பிசாசு சொல்கிறான், இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து என்ன பண்ணேன்? தொழுது கொள்ளண்ணா. அப்போ இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. உன் தேவனை கர்த்தர் ஒருவருக்கே என்ன பண்ணு? ஆராதனை செய்வினார். அப்போ அவன் சொல்கிறான், உலகத்தையே காட்டுறான். கண்கள் எச்சிய மாம்சத்து ஜீவனு பெருமை இதெல்லாம் உனக்கு தர, நீ என்னை வணங்கன்னு கேட்டான் இயேசுக்கிட்ட. அப்போ இயேசு என்ன பண்ணார்? வசனம் தெரிஞ்சதுனால ஜெயிச்சார் ஆண்டவர் பிசாசுக்கிட்ட. அல்லேலூயா. ஜெயிச்சு அதே ஆண்டவர் சொல்கிறார் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வந்தீங்கன்னா மத்தேயு 28:18. மத்தேயு 28:18 என்ன சொல்லுது? அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போது? அப்போது வந்தனா எங்கேருந்து வந்தார்? எங்கேருந்து வந்தார்? அவர் உயிர்த்தேர்ந்து வந்தார். கரங்களை தட்டுங்க அவங்களுக்காக. உயிர்த்தேர்ந்து வந்து முதல் வார்த்தை சொல்கிறாரு, வானத்திலையும் பூமியிலையும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 19 டிக்ளேர் பண்ணுறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்குங்க அப்படின்னாரு. நம்ம எத்தனை பேர் சீசராக்குறோம் சொல்லுங்கள்? 20 வருஷம் விசுவாசியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் எத்தனை வருஷம்? 20 வருஷம் விசுவாசி இருக்கிறாங்க. அப்புறம் 10 வருஷம் ஆன பிறகு என்ன வராங்க? அவிசுவாசம் மாறுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தா அற்ப விசுவாசம் மாறிடுறாங்க. அப்புறம் வரிகள் அவங்க போகிறதே இல்லை. வளரணுமா? ஒரு மரம் வச்சா வளருமா? அது கீழே கீழே போயினே இருக்குமா? வளரணும். ஏன் வளருது? அதிக கனி கொடுக்குது.
ஃபஸ்ட்டு கனி கொடுத்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு மாம்பழம் பார்த்தோம். கொஞ்ச நாள் ஆன பிறகு அது என்ன பண்ணுது, அடுத்த வருஷம் பார்க்கும்போது அதிக கனி கொடுக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எப்படி இருக்குது, மிகுந்த கனி கொடுக்குது. அல்லேலூயா. அப்போ சொன்னார் ஆண்டவர், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் எனக்கு எப்படின்னா இருக்கிறீங்க, சீசனாக இருக்கிறீங்க, என் பிதா மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கனி அதிகமாக கொடுக்கணும், சும்மா வந்துடாது கனி. இந்த மரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, இந்த மண்ணை பண்படுத்தப்பட்டது, அப்புறம் விதையை போட்டாங்க, அப்புறம் இது தண்ணி ஊற்றுனாங்க, அப்புறம் இதை சுற்றி என்ன பண்ண வேலி அடித்தாங்க, அப்புறம் இதுக்காக என்ன பண்ணாங்க, பல வருடங்கள் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஒரு நம்மளை மரத்தை போல் வைக்கிறார் சபையில். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல மரமாக தான் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் பார்த்தா அது கசப்பு கனி கொடுத்துனுக்குது. அல்லேலூயா. ஏன் கசப்பு கனி கொடுத்தது, அது சரியாக பராமரிக்கப்படலை. அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற உணவு சத்து என்ன பண்ணல, கொடுக்கலை. புரியுங்களா. அது மாதிரி பெட்ரோல் ஊற்றினே தான் என்ன ஆகும், எரிஞ்சிட்டோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சகல துறைதனங்களுக்கும் நானாக இருக்கிறேன், அதிகாரியாக இருக்கிறேன். புரியுதுங்களா. அப்போது தலைவராக இருக்கிறவர் என்ன சொன்னார், கையை எடுத்து என்ன பண்ணுறாரு, குலைக்கிறாரு. கையெழுத்து என்ன பண்ணிட்டாரு. அப்படின்னா கையெழுத்து இருந்தது, இந்த உலகம் பிசாசின் பேரில் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. பிசாசு எழுதி வச்சுக்க, நான் என்ன பண்ணுறான், என் பேரில் தான் எல்லாம் இருக்குது, வானம் பூமி எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ இயேசு சிலுவைக்கு போய் கையெழுத்து என்ன பண்ணுறாரு, குலைத்தனா அதை அடித்து பிதாவாகி தேவன் என்ன பண்ணுற இயேசு பேரில் எழுதுகிறாரு. இந்த வானம் பூமி யாருடையது, விழுந்து போன அன்று ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இதில் இருக்குது எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுனாரு. அவன் ஆண்டு கொள்ளாமல் பாவம் செய்ததுனால தோட்டத்துட்டு வெளியே வந்துட்டான். புரியுங்களா. அந்த பாவத்துக்காக இயேசு, அவனுடைய மீறுதலுக்காக இயேசு, அவனுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்துக்கும் போது பிசாசத்தாலே என்ன பண்ணார், நசுக்கினார். அல்லேலூயா. நசுக்கினான்னு அர்த்தம் அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கிட்டார். புரியுங்களா. பிசாசுக்கிட்ட என்ன இருந்தது, ஒரு அதிகாரம் இருந்தது. என்ன அதிகாரம், இப்படி என்னை போல் வந்து நின்று மற்றவங்களை மிரட்ட முடியும். புரியுங்களா. அந்த அதிகாரம் இப்போ அவனை என்ன பண்ண முடியும், நேராக நிற்கவே முடியாது. அவனுக்குள்ளே இப்போ என்ன ஆச்சு, தலையை நசுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரங்கள்லாம் பிடிங்கிட்டாரு. புரியுங்களா. அவன் எப்படி ஆகிட்டா, கை கால் விழுந்த மாதிரி ஆகிட்டான் இப்போது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆவி தான் அவன்கிட்ட வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது, இப்போ ஆவி வேலை செய்யுது. அந்த ஆவி என்ன பண்ணுது, ஜனங்களை மோசம் போக்குது. அந்த ஆவிக்கு யார் இடம் கொடுப்பாங்க, இயேசு சொன்ன பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எப்போ இடம் கொடுக்குறோம், அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் தூங்கினுங்க மொத்தம் பிசாசு களை விதிக்கிறான். நீங்கள் உன்னை தூங்க சொன்னாரா, நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணணும். பண்ணுறீங்களா, எத்தனை பேர் பண்ணுறீங்க அதிகாலை எழுந்து, யார் பண்ணுறீங்களோ அவனுக்கு இடம் கொடுக்கல, மீதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்றோம். நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா அன்றைக்கி உனக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் அமைக்கிறான் அவன். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் மடையை கட்டலை அப்படின்னா தண்ணி என்ன பண்ணும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ கழனி வச்சுருக்கிறீங்க, மடையை அவுத்து விட பாருங்க, ஏரியிலேருந்து என்ன பண்ண போகிறோம், தண்ணியை அவுத்து விட்டு பிறகு மடையை கட்ட முடியுமா, முடியாது. என்ன செய்வோம், மடையை கட்டி தான் தண்ணியை அவுத்து விடுவோம். அப்படி செய்வாங்களா, இல்லை ஏரியில் தண்ணி அவுத்து விட்டு அப்புறம் மடை கட்ட ஆரம்பித்தா என்ன ஆகும், மொத்தம் அழிச்சுன்னு போயிடும். அதுமாதிரி ஜெபம் பண்ணாத நீங்கள் போயினுக்கும் போது நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் அதை அவன் அழிச்சுன்னு போயிடுறான். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக சுற்றி நிற்பீங்க. ஏன்னா நீங்கள் மடையை கட்டணும்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஜெபத்துக்கு அர்த்தம் தெரியாத நம்ம உட்காந்து இருக்கிறதுனால தேவனோட ஒருத்தர் பேசாதுங்க, எப்படி தேவன் நமக்கு நன்மை உண்டாக்கி தருவார். பிச்சைக்காரங்கிட்ட போய் பேசினா என்ன கொடுப்பான், அவனை போல இவங்க மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு ரவுடியோடு கிட்ட போய் பேசினா ரவுடியை போல மாறுவாங்க. திருடங்கிட்ட போய் பேசியிருந்தா திருடனை போல, சோம்பேறிகிட்ட போய் பேசினா சோம்பேறி போல மாறும். அதிகமாக தூங்கினுக்கிறகிட்ட போய் பேசியிருந்தா தூங்கினே இருப்பான். அதிகமாக செல்ஃபோனை வச்சு சுற்றினுக்கிறவங்கிட்ட பேசினா அதே மாதிரி ஆகிடுவான். ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன்கிட்ட நீ அனுதினம் 1 மணி நேரம் பேசிப்பார், நீ பரிசுத்தமாயிடுற. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீ பரிசுத்தம் உள்ளவாங்க. அப்போ அவர்கிட்ட நம்மளால் ஏன் பேச முடியல, பிசாசு சொல்லும், கொஞ்ச நேரம் தூங்கிடு, கொஞ்சம் நேரம் படுத்துனுரு,
கொஞ்ச நேரம் ஃபோன் வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் டிவி பாரு, கொஞ்ச நேரம் கட்டுக்கதையை பாரு, பக்கத்தில் போய் பேசினாரு, அங்கே பேச இங்கே பேச நம்மளை என்ன பண்ணுவான், இப்படியே சுற்றி சுற்றி நம்மளை சுற்ற வச்சுனே இருப்பான். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, ஒன்று கூட வராது. வாழ்க்கையில் பார்த்தா கர்ப்பத்தின் கனி இருக்காது. குடும்பத்தில் பார்த்தா கணவன் வந்து சம்பாதிக்க மாட்டார். அப்புறம் குடும்பத்தில் பார்த்தா மனைவி என்ன பண்ணோம், எப்போவுமே சாப்பிட்டு தூங்கி நிற்பாங்க 24 மணி நேரம். நாங்கள் தூங்கி நிற்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, என்னுடைய உடம்பு அதுமாரி ஆகிப்போச்சுன்னுவாங்க. பிசாசு அதுமாரி அலைக்கழிச்சு வச்சுப்பான். சிலவங்க சொல்லுவாங்க வறுமை, சில வீட்டில் கடன் பாரம் பெருசிடும். புரியுங்களா? நீயும் அநேக ஜாதின்னு கடன் கொடுக்கணும் தான் உடனே சபையில் கொண்டு வச்சார். நீ இப்போ எல்லாக்கிட்டே கடன் வாங்கி உக்காந்துக்கிற இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஜபம் இல்லை. ஏன் ஜபம் இல்லை? சத்தியத்தை அறியலை. ஏன் சத்தியத்தை அறியலை? உட்காரத்துக்கு டைம் சொன்னார், பாஸ்டர் உட்காரதில்லை. ஏதாவது நம்ம இப்படி சொல்லி 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 இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ சபையில் என்ன இருக்குது, சபையை வந்து எப்படி இருக்குதுன்னா சுகவீனமாக சுகமாக இருக்கிற சபை, ஆரோக்கியமாக இருக்கிற சபை எப்படி இருக்குது, சுகவீனமாக இருக்குச்சு. சபை எப்படி இருக்குது, செத்து போன சபை போல் இருக்கிறது இல்லையா? உயிர் அடையாத சபையாக இருக்குது. மெசேஜ் யார் வந்தாலும் என்ன கொடுக்கணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேல் மேலும் உயர்த்துவார், நீ பெரிய பெரிய 10 ஏக்கரா வாங்கி பில்டிங் கட்டி 4 பேருக்கு வாடகை விட்டு அங்கே சுகமாக இருப்பாய் அப்படின்னு ஆகுது. நம்ம சபை எப்படி இருக்கணும், எப்படி மெசேஜ் வரணும், நீ வந்து 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லணும். நீ 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் தான் சொல்லணும். புரியுங்களா? ஆனால் சபை எப்படி ஆயிடுச்சு, அவங்க கஷ்டங்களே நிறையா இருக்குது. இப்போ லிஸ்ட்டு போட்டு ஒருத்தருக்கு கொடுக்க சொன்னால் அவ்வளோ லிஸ்ட்டு என்கிட்ட வந்துடும், ஜபர் லிஸ்ட்டு இல்லையா? நம்ம அதில் லிஸ்ட்டு கொடுக்குறீங்க. அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, அந்த ஏரியாவில் 20 ஆத்மா இருக்குது, அது மனம் திரும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு யாருன்னா லிஸ்ட்டு இருந்தால் உண்மையாக சபை எப்படி வளருது, ஆவியில் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். லிஸ்ட்டு எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையே அவ்வளோ இருக்குது. அப்போ பிரச்சனை உள்ளவங்களா கிறிஸ்துவங்க. பிரச்சனையிலேருந்து விடுதலை வந்தால் சபைக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிரச்சனையிலே இருந்தோம். ரட்சிக்கப்படாத நாட்கள் எப்படி இருந்தோம், அநேக பிரச்சனையில் மூழ்கி இருந்தவன் நம்மளே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தினால் நம்மளே கழுவினார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும் இல்லையா? இன்னும் பாவமே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? நம்முடைய வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம இன்னும் இந்த உலகத்தை விட்டு வர மாட்டோன்றோம் ஆண்டவர்கிட்ட. இன்னும் உலகத்தை பிடிச்சின்னு உட்காந்துக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இன்னும் அப்படியே மாமா அத்தை சித்தப்பா 24 மணி நேரம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்திருந்தா நான் ஆகும் சொல்லுங்கள் அல்லையா? தூங்குற மட்டும் ஒரு அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரச்சனை வந்து எந்த பிரச்சனை இருக்குன்னா, நமக்கு ஆத்மா பாரம் மேலே தான் நமக்கு எண்ணம் இருக்கணும். உலகத்தை விட்டு நம்ம வந்துட்டோம். நம்மளாம் யார், பரிசுத்த மார்க்கம். நம்மளாம் யார், நீதிமான். நம்மளாம் யார், பரிசுத்தவான்கள் அல்லேலூயா. பாருங்கள் வசனங்க, அந்த வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11 என்ன சொல்லுது? டக்குன்னு வாசிங்க, டைமெல்லாம் கம்மியாக இருக்குது, சீக்கிரம். உங்களே சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். நம்மளாம் என்ன இருக்கிறோம்? நம்ம உட்காந்துங்களாம் யாருமா? பரிசுத்தவான்கள். நம்மளாம் நீதிமான்கள் அல்லேலூயா. ஆனால் என்ன சொன்னார்? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாறு, நீதியை இருக்குங்க, நீதி செய்ய இன்னும் நீதி செய்யணும்னு சொன்னார். அப்போ நம்மளை நீதிமானாக மாற்றிட்டாரு. நம்மை அவர் என்ன செய்தார்? பரிசுத்தமானவ மாற்றிட்டார். இப்போ நம்மளாம் எல்லாம் உட்காந்துக்கிறோம்லாம் நம்மளை வந்து சாதாரண ஆள் கிடையாது அல்லேலூயா. நம்ம எல்லாம் நீதிமான்கள், நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணு, பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியை செய்கிற இன்னும் நீதியை செய்தார். அப்போ நமக்குள்ளே இந்த 2 குவாலிட்டி தான் இருக்கணும். இந்த 2 பாதையில் தான் நம்ம ஓடணும். புரியுங்களா? நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தை கேட்குறாரு அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி பதில் வருது. புரியுங்களா? அந்த மாதிரி நமக்குள்ளே அந்த மாதிரி நம்மளை என்ன நினைக்கணும், நான் பரிசுத்தவானுங்க, நான் நீதிமானுங்க, இனிமேல் நான் அநீதிக்கும்
அசுத்தத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் தான் இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நாமே வந்து அவங்களுக்கு முன்னாடி போய் அநீதிமானாக இருக்கிறது, நாமே அவங்கள போய் அசுத்தமாக நடக்கிறது. அப்போ நம்மளை பார்த்து என்ன பண்ணுறோம், இவங்களாம் கிறிஸ்துவங்களா, இவங்களே இப்படி இருக்கிறாங்களே, நீங்களே தண்ணி அடிக்கிறீங்களே, நீங்களே சிகரெட் பிடிக்கிறீங்களே, நீங்களே கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, நீங்களே பொய் பேசுகிறீங்களே, நீங்களே கடன் வாங்கினா கொடுக்குறது இல்லையே, நீங்களே அடிக்கிறீங்களே மனைவியே, நீங்களே பிள்ளைங்களை என்ன பண்ணுறீங்க எட்டி உதைக்கிறீங்களே அப்படின்லாம் நம்மளே அப்படி இருந்தால் அப்போது அவங்க எங்கே போவாங்க? நீதிமானுக்கே சரி கட்டப்படணும்ல ஆண்டு சொல்லியிருக்கிறாள். நீதிமான்கள் இஸ்ரேல் தேசத்தில் சமாதானம் தேடி போய் சமாதானம் இல்லைன்னா அப்போ உலக மக்கள் எங்கே போவாங்க சமாதானத்துக்கு? நம்ம சபையில் உட்காந்து சமாதானம்னு நம்ம சொல்லிவிட்டு சமாதானம் நமக்கு இல்லைன்னா அப்போ உலக மக்கள் உள்ளே வந்தால் என்ன கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு சமாதான ஊற்றாக, ஒரு ஜீவ ஊற்றாக, ஜீவ நதியாக நம்ம ஆண்டுக்கு முன்னாடி பரிசுத்தவான்களாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை கொண்டு வந்தார். நம்மளை ரட்சித்து ஏன் உட்கார வச்சுருக்கிறேன்னா எல்லாருக்கும் முன்பாக நம்ம இந்த லைட் எப்படி எரியுதோ அது மாதிரி நம்ம எரியணும். புரியுங்களா? நம்மளை பார்த்தா லைட் பார்க்குற மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து பீஸ் போன பல்பாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல ஒரு சீசனாக உருவாகப்படுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து 3 மெத்தடு சொன்னேன். நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஜபாவி, நம்பர் 2 சத்தியம், நம்பர் 3 சுவிசேஷம். இது 3க்கு தான் நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டணும் சபையில். அல்லேலூயா. இது 3 உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஜீவ ஊற்று உங்களுக்கு வந்து புறப்படும். அப்படின்னா என்ன? ஜீவ ஊற்றுன்னா தனியாக புறப்பட போகுது. அது சமாதான ஊற்று. நீங்கள் 4 பேருக்கிட்ட வீட்டுக்கு போனீங்கன்னா, அதை வராரு பாருங்கள், அந்த அம்மா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வீடு சமாதானம் அழிஞ்சிடும். ஐயோ அந்த ஐயா வந்தார்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படியே நடக்குதுங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட யாருன்னா பேர் வாங்குதா? அவர் வராருங்கப்பா பாருங்கள், அவர் வந்து வந்தார்னாவே குடும்பத்தில் சண்டையே வராதுங்க. நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? தூரத்துலேயே பார்க்கலாம், அந்த அம்மா வராங்க, அதனால் ஓடி போய் என்ன பண்ணுங்க, ஒளிஞ்சிடுங்க, இனிமேல் அந்த அம்மா என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை வந்துடக்கூடாது. அப்போது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அதனால் மற்ற மனந்திர மாட்டாங்க. வாழ்க்கை ஒன்று தான். ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டாரு, இப்போ நம்ம அவருக்காக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அதுக்காக நீ 24 மணி நேரம் பின்னாடி வான்னு ஆண்டு சொன்னாரா? சொல்லலை. அல்லேலூயா. பார்ட் டைமாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டருக்கு 1 மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கணும், 1 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் கற்றுக்க என்ன பண்ணோம்? கொடுக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தனா மாட்டுவான் கையில். அல்லேலூயா. ஒரு சுண்டல் கிண்டல் வாங்கி கையில் கொடுத்துட்டு இயேசு பற்றி சொல்லிட வேண்டியது தான் ட்ரெயினில். அல்லேலூயா. பஸ்ஸில் வரும்போது இருந்தாங்க 2 பழம் சாப்பிடுங்கன்னோம். 2 பழம் சாப்பிடுங்கும் போது இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த பழமே இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னா அப்போ இயேசு எவ்வளோ ருசியாக இருப்பார். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு வார்த்தை இயேசு பற்றி சொன்னால் அவருக்கு வந்து அந்த வார்த்தை விதையை போட்டு வந்துடுறீங்க. ஒரு நாள் அது முளைத்து எழும்புது. நம்ம என்ன பண்ணுறோம்? பழம் வாங்கி பையில் வச்சுட்டு அவர்கிட்டேருந்து பழம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ இல்லை, அவங்க எதாவது நமக்கு ஒரு சுண்டல் வாங்கி கொடுப்பாங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய கை எப்படி இருக்குது? கை இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா? அப்படி இருக்கணும். புரியுங்களா? நம்ம எப்போ இப்படி வச்சுருந்தீங்கன்னா நம்ம வளரவே முடியாது. கிறிஸ்துடைய கை எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். புரியுங்களா? நீங்கள் ஆண்டருக்கு உண்மையாக உத்தமாக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் எவ்வளோ டாப் லெவலில் தூக்குறா பாருங்கள். புரியுங்களா? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார். இது வந்து பெரிய பாரெல்லாம் ஆண்டு தூக்கி வைக்கவில்லை நமக்கு. கிறிஸ்துடைய ஜீவியம் வந்து ஆரம்பம் அப்படியே நம்ம பரிசுத்தெல்லாம் நம்ம இதே பாவத்தில் தான் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது. புரியுங்களா? பரிசுத்தத்துக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகினே இருக்கும். பாவத்தில் போகும்போது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும். யார் ஜெபம் பண்ணாலும் அப்புறம் கிடைக்காது கைக்கு. புரியுங்களா? அதனால தான் கிறிஸ்துவன் என்றால் அவங்க எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவன் அப்படின்னா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். புரியுங்களா? ரட்சகர் என்றால் இயேசு தான் ரட்சகர். புரியுங்களா? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்ம கிறிஸ்துவன் பேர் வச்சிங்கன்னு நம்ம எப்படி இருக்கிறோம்? அபிஷேகம் இல்லாத உட்காந்துக்கிறோம். அபிஷேகம் எப்படி வரும்? ஆவியானவர் உங்கள் மேலே எப்படி வருவார்? ஆவியானவர் எப்படிமா வருவார்? உங்கள் மேலே ஆவியானவர் வரணும். எப்படி வருவார்?
நீங்கள் வாசிங்க 10:44 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44. அப்போஸ்தலர் 10:44 என்ன சொல்லுது? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும். பாருங்கள், நீங்கள் வசனத்தை கேட்குறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டால் உங்கள் மேலே ஆவியானவர் இறங்குவார். அந்த விசுவாசம் இருக்கணும். அது நான் வசனத்தை நீ கேட்க போகிறேன், என் மேலே ஆவியன் இறங்குவார். நம்ம வந்து உட்காந்துக்கும் போது என்ன நடக்க போகுதுன்னு உட்காந்துக்கிறோம். அல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்கே தெரியாதனால்தான் ஆவியானவர் இறங்கினாரே இல்லையான்னு நமக்கே தெரியாது. புரியுதுங்களா? நம்ம யாருன்னு ஃபஸ்ட்டு நமக்கே தெரியல. புரியுதுங்களா? எங்கன்னா போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் யாருன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் டை கட்டுன்னு உட்காந்துப்பாங்க. யார் மேனேஜர் கேட்போம். அந்த சீட்டு பார்த்து கரெக்டாக இவர் தான் மேனேஜரு அப்படின்றோம். இல்லை, சீட்டில் உட்காந்துருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நம்ம எங்கே உட்காந்துருந்தாலும் இவங்க தான் கிறிஸ்துவங்க இவங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவளை பேசின விட அமைதியாக உட்காந்துக்கிற காரணம் என்னென்னா இவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிறோமா? வாய் புரியுதுங்களா? நம்மளுடைய அமைதி காக்கணும். புரியுதுங்களா? கிறிஸ்துவனா என்ன அப்படின்னா அவருடைய குணங்கள் நமக்கு என்ன பண்ணணும், நமக்குள்ளே வரணும். புரியுங்களா? இயேசு போல வாழ்ந்து காட்டணும். ஒரு வாழ்க்கை தான். நாங்களாம் இந்தியன் ஆர்மியில் இருந்தோம். புரியுங்களா? வாரத்துக்கு 3 நாள் எங்களுக்கு ரம் இஷ்யூ பண்ணுவாங்க, விஸ்கி இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படிலாம் குடித்த ஆள் உங்களுக்கு மத்தியில் நின்று என்ன பண்ணுறோம்? இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? அவரை போல் வாழணுன்னு இப்போது ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறோம். உண்மை போல் எங்களை வாழ விடுங்க ஆண்டவரே, என்னை போல் என்னை வாழ விடாதீங்க. புரியுங்களா? எங்கள் குடும்பத்தை போல் கூட வாழ விடாதீங்க. நீங்கள் உண்மை போல் என்னை உருவாக்குங்க, உண்மை போல் உருவாக்குங்கன்னு கேட்குறோம். புரியுங்களா? பாரத்தோடு நடுராத்திரியில் முழங்கால் படிட்டு கேட்குறோம். அப்போ ஆண்டவனா செய்கிறாரு, அவரை போலே உருவாக்குறாரு. புரியுங்களா? ஏன்னா அவர்கிட்ட நம்ம உண்மை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவர் சொன்னால் போதும். அப்போ ஆண்டவர் அதுக்கு தகுந்த வழி காட்டுவார். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஊழியக்கார மாதிரி என்னை மாற்றுங்க, அந்த ஊழியக்கார மாதிரி. எதுக்கு அப்படி சொல்கிறோம்? எந்த ஊழியக்காரர்கிட்டையும் நம்ம மாற்றலை. நம்ம தேவனை போல் மாறணும். அல்லையா? தேவனை போல் வாழணும். அப்போ ஆண்டவர் என்ன பெட்டி பெட்டியாக தூக்கின்னு வந்தால் ஊழியம் செய்தார். வரும்போது லாரிங்களை இறக்கிட்டு எல்லாம் வாங்க பின்னாடி ஊழியம் செய்யலாம் அப்படியே சொன்னார். நம்ம இயேசு எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? அபிஷேகத்தோடு இறங்கி வந்தார். அல்லையா? அவர் மேலே அபிஷேகம் இருந்ததே இல்லைங்களா? அந்த அபிஷேகம் என்ன பண்ணிச்சு? செத்து போனவங்களை எழுப்புது, அப்புறம் குஷ்டரோகி குணமாக்குது, பிசாசுகளை துரத்துது, சேவடர்களை கேட்க வைக்குது, கடல் மேலே நடக்க வைக்குது, இறையாதுன்னு சொல்கிறாரு, ஆள் அப்படியே நிற்குது. அப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறாரு? அபிஷேகம். நீங்கள் வசனத்தை கேட்டு எவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். நீங்கள் ஊற்ற வேண்டியவில்லை, அவரே ஊற்றுவார். நீங்கள் வசனத்தை கேட்கும் போது நான் வசந்த வாசத்தை என் மேலே ஆவியை இறங்குவாருன்னு அந்த எண்ணம் இருக்கணும் நமக்குள்ள. புரியுதுங்களா? அப்போன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆண்டவன் உண்மையில ஊற்றுவார். புரியுங்களா? நம்மளை ஊற்றி நம்மளை என்ன பண்ணுவார்? நீங்கள் பைபிள் படிக்காதீங்க, என்ன செய்யுங்க? நீங்கள் பைபிள் படிக்காதீங்க, நான் ஊற்றிட்டு ஆவியானவர் உண்மையில இறங்கிட்டார். இப்போ ஆவியான படிப்பார் உனக்குள்ளேருந்து. புரியுதுங்களா? ஆவியானவரே ஜெபம் பண்ணுவார், ஆவியானவரே பொறுப்பெடுத்துக்குவார் எல்லாத்தையும். நம்ம என்ன பண்ண, நம்ம ஆவியிலேயே முயற்சி பண்ணுகிறோம். நம்ம ஆவியில் நம்ம முயற்சி பண்ணால் ஒன்றுமே நடக்காது. புரியுங்களா? நம்முடைய ஆவியில் என்ன இருக்குது? வெறும் சுவாசம் தான் இருக்குது. அல்லையா? அவருடைய ஆவியில் ஜீவன் இருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்முடைய ஆவியில் கலந்துச்சுன்னா அது பிறகு நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா நீங்கள் பைபிளை வச்சுட்டு போகிறதுக்கு எண்ணம் வராது. புரியுங்களா? நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது வச்சுட்டு ஓடுன்னு சொன்னால் நீங்கள் வச்சுட்டு ஓடுறீங்க. புரியுங்களா? ரோட்டில் யாரா விற்கிறாங்கன்னு சொன்னால் அதை போய் வாங்கிறதுக்கு பைபிளை விட்டு போகிறீங்க. அல்லையா? அப்படின்னா அர்த்தம் ஆவியான உங்களுக்குள்ளே இல்லை. ஆவியான உங்களுக்குள்ளே இருந்தால் போட்டோம் எனக்கு வேணுன்றது என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவரே கொண்டு வந்து வாசலில் என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். ஏன்னா ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் இங்கே ஜோம் பண்ணிங்க, பக்கத்து வீட்டில் சூசைட் பண்ண போகிறாங்க, உனக்கு சொல்லுவார், போய் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு வாம்மா, எங்கள் இயேசு சொன்னார். புரியுங்களா? நாளைக்கு நைட்டு நீ சாவறதுக்கு ரெடி ஆகினுக்கிறேன். புரியுங்களா? இப்போ நீ வந்து சாகாத, எங்கள் இயேசு உன்னை நேசிக்கிறா சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வார்த்தை நான் வந்து யாருக்குமே சொல்லலை, ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்க. எனக்குள்ளுக்கிற இயேசு சொன்னார் அப்படின்னா அவங்க உடனே மனம் திரும்புவாங்க. அப்போ அந்த சூசைட் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்?
ஜெபிக்கிறவன் தான் நமக்கு கொடுப்பார், ஆண்டு நினைவில் கொண்டு வரும். நம்ம எதுவும் ஜாம் பண்ணாலும் பிசாசு என்ன பண்ணுறான், அந்த அம்மா வீட்டுக்குன்னு போய் நேர்கிறான். ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் நடக்கிறதுக்கு முன்னாடி காரியங்களை வாக்கி செய்வார். எங்கே ஜெபிக்கிறாலும் அவங்கள சொல்லிட்டு சொல்லுவார், இந்த தெருவில் ஒரு காரியம் நடக்க போது அதை நான் உனக்கு தெரிவிக்கிறோமா, அதுக்காக ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர். ஜெபிக்காதங்கிட்ட போய் பேசுவார் ஆண்டவர், பேசவே மாட்டார். புரியுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த தெருவில் என்ன நடக்குதோ அதை ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஊரில் என்ன நடக்குது சொல்லுவார். புரியுங்களா? என்னென்ன தேசத்தில் நடக்குதோ அதை ஒன்று காட்டுவார் தரிசனத்தில். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் எல்லாமே. நாளைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன், அவங்களுக்கு தெருவுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு ஏதாவது நடந்தால் நம்ம தெருவில் சொல்லுவார் ஆண்டவர். சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அதனால் நீங்கள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் வசனத்து மேலே நீங்கள் பசிதாக இருந்தால் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நம்ம இப்போ கிளாஸ் எடுக்கலை, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொமோஷன் பீரியட்னு சொல்கிறோம். ப்ரொமோஷன் மாதிரி அல்லையா, அறிமுகப்படுத்துகிறோம். எப்படி பைபிள் கிளாஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும். அப்படிங்களா? மாதத்துக்கு ஒரு கிளாஸ் இது நடக்கும். எத்தனை கிளாஸு? 720 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு. எத்தனை மணி நேரம்? அதில் ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணினீங்க, 72 மணி நேரம் நீ தசம்பாகம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. எத்தனை மணி நேரம்? 720ல் 72 ஹவர்ஸ். அதில் ஒரு 3 மணி நேரம் பைபிள் கிளாஸ் கொடுக்கணும். 12 மணி நேரம் சண்டே, 4 சண்டேக்கு கொடுக்குறீங்க. ஒரு சண்டேக்கு 3 மணி நேரம். அப்போ 4 சண்டே வந்தால் 12 மணி நேரம். உபவாசம் தான், அதில் நீ கலந்துக்கலாம். இரவு ஜெபம் தான் கலந்துக்கலாம். எப்படியாவது அந்த 72 மணி நேரம் ஆண்டவருக்கு என்ன பண்ண நீங்கள் உட்காந்தா தான் ஒரு நல்ல சீசனாக, ஒரு நல்ல ஆரோக்கியமான நீங்கள் சீசனாக, இயேசுவை பின்பற்றுகிற சீசனாக, இயேசு சொல்கிறபடி வாழுகிற சீசனாக, ஆண்டவருக்காக நீ வைரக்கமுள்ள சீசனாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. அப்போது உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது. நேரத்தை ஒதுக்க கற்றுக்கணும். 3 மணி நேரம் நான் ஒரு நாளைக்கு கொடுத்தாவே ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு? 90 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்லையா? அப்போது தசம்பாகமே 72 மணி நேரம் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவே எவ்வளோ கொடுத்துட்டீங்க? ஒரு 18 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், இருக்க மாட்டாரா? இருப்பார். நம்ம மாதம் ஃபுல்லாக ஊரெலாம் நம்ம என்ன பண்ண தூங்கி தூங்கத்துக்கும் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாத அந்த சரீரத்துக்காக இருக்கிற நேரத்தையும் இருக்கிற டைமெல்லாம் சரீரத்துக்காக கொடுத்துட்றோம். இது என்றைக்கு இருந்தாலும் மண் சாப்பிட்ற போகுது. இந்த மண் விடுமா நம்மளை? மண் விலை தானே நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் ஆண்டவர் வயிறை கீழே வச்சு ஆத்மா மேலே வச்சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? காலையிலேருந்து டீ சாப்பிட்றோம், காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், காலையில் குளிச்சிட்றோம், எல்லாம் சரீரத்துக்கே செய்துட்டு ஆத்மாவை என்ன பண்ணுறோம்? உனக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். என்ன சொல்கிறோம்? நான் எதுக்கு உனக்கு அக்கறையாக இருக்கணும்? எனக்கு எது முக்கியம்? எதுமா முக்கியம்? சரீரம் முக்கியமா நமக்கு? ஆத்மா முக்கியமா? ஏன் ஆத்மா முக்கியம்? அது வெளியேறி பெற்றது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆத்மா தான் நித்தியத்துக்கு போக போகுது. புரியுங்களா? நித்தியத்துக்கு போகிறதுக்கு நம்ம பைபிளை வாசிக்கிறதில்ல. ஆத்மா என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால், ஆத்மா சோறு போட்டு வச்சா சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது? அது ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. புரியுங்களா? சரீரம் வந்து லிட்டராக இருக்குது. சரீரம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆத்மா தெரியுதா யாருக்காவது? தெரியல. அதான் ஆண்டவனா சொன்னார், உன் ஆத்மா வாடுகிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சரீர சுகமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆத்மா வாழ விடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்துக்கு தேவையான எல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், சரீரத்துக்கு என்னென்ன வேணுமோ சாப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கிறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியம் இடம் கொடுக்குறோம். அன்றைக்கி பைபிள் கிளாஸ் இருந்தோட கல்யாணத்துக்கு போயிடுறோம். அல்லையா? எதுக்கு முதல் இடம் கொடுக்குறோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 11:17 வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐயா வாசிங்க. பாருங்க, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணுவானா? நன்மை செய்து கொள்கிறான். கடுரனோ தன் உடலை அலைக்கழித்து இருப்பான். புரியுங்களா? அப்போ யார் நன்மை செய்வாங்க ஆத்மாவுக்கு?
தயவுள்ள ஒரு மனுஷன், நீ தயவுள்ள சரீரம் வந்து தயவுள்ளது. தயவுன்றது ஆவியின் கனியில் ஒரு கனி. 9 கனி இருக்குது பாருங்கள். அதில் என்ன இருக்குது? அந்த தயவு உன் சரீரத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் ஆத்மாவை கவனிப்பீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? ஆத்மாவுக்கு காலையில் எழுந்து ஒரு அதிகாரம் வாசித்துருவீங்க. கடகடகன்னு ஒரு அதிகாரம் வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆத்மா பலன் அடையுது. அந்த தயவு உங்கள் மேலே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரீரத்துக்கு செய்யும் போது உங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணுறீங்க? அலைக்கழிப்பீங்க. இங்கே அங்கே அலையும் அப்படியே ஆத்மா. புரியுங்களா? அப்போ இந்த உள்ளகிற ஆத்மா வந்து நமக்கு விலையேற பெற்றதுன்னு எப்படி தெரியுதுன்னா, இது தான் நித்தியத்துக்கு போகுது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் அந்த மாம்சத்துக்கே நேரத்தை கொடுத்து 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 என்ன பண்ணுறோம்? ஆத்மாவை இழந்துடுறாங்க. அதனால தான் ஐஸ்வர்யம் என்ன பண்ணால், நிறைய சர்ச்சைக்கு வந்தால் எல்லாம் செய்தான், காணிக்கு போட்டால், தசம்பகம் தான் எல்லாமே செய்தான். ஆனால் ஆத்மாவுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணிக்கல? கொடுக்கல. அவன் இரவு பகலை தியானிக்கலை. புரியுங்களா? இரவு பகலாம் அதை வாசிக்கலை. இரவு பகலாம் அதை தேடலை, ஆராயலை, ஜெபம் பண்ணல, எதுவும் பண்ணாமல் நான் மட்டும் என்ன பண்ணாங்க? அப்போது கல்யாணம் அந்த ஐஸ்வர்யம் மறிக்கிறாரு. லாசரு என்ன பண்ணுறாரு? கூடவே மறிக்கிறாரு. லாசருடைய சாவுக்கு 4 பேர் தான் வந்தாங்க. ஆனால் ஐஸ்வர்யம் சாவுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஊரே பறந்து வந்துக்குது. புரியுங்களா? யார் வந்தது? ஊரே. ஆனால் இப்போ லாசருடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு? ஆபிரகாம் மடிக்கு போய்க்குது. ஆனால் இந்த ஐஸ்வர்ய ஆத்மா எங்கே போயிடுச்சு? நரகத்தில் போய் விழுந்து அங்கே என்ன பண்ணுது? ஆத்மாவுக்கு என்ன வேணும்? ஆத்மா தானே நரகத்துக்கு போய்க்குது. அந்த ஆத்மா என்ன பண்ணுது? வேதனை உண்டாகுது. ஒரு சொட்டு தண்ணி கேட்குது. இப்போது மினரல் வாட்டரே வாங்கி கூட கொடுத்துடலாம். அது மினரல் வாட்டர் ஆத்மா குடிக்காது. அல்லையா? ஜீவ தண்ணீர் ஆகிய வசனம் தான் ஜீவ தண்ணீர். அப்போ நீங்கள் வசனத்தை தியானிக்கல, ஆராயல, நீங்கள் வசனத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதனால இன்றைக்கி அந்த ஆத்மா என்ன பண்ணுது? அலைக்கழிக்குது, வேதனைப்படுது. உடனே அவர் என்ன சொல்கிறார்? ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஐயோ, எங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இங்கே தான் வரப்போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு எப்படியோ சுவிசேஷத்தை அறிவிச்சிடுங்க. நான் தப்பாக அவங்கள வழி நடத்திட்டு வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. அல்லையா? அப்போ ஐஸ்வர்யனா யார்? அவன் தான் யூதர்கள். அல்லையா? லாசர்னா யார்? அவன் தான் புறஜாதியார். அல்லையா? புறஜாதி எங்கே இருந்தாங்க? டேபிள் மேலே எதாவது விழுந்தா கீழே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம தான் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம். யூதர்கள் ஒன்றும் ரசிக்கப்படாத உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இன்னும் அவர் மேசியா வரல, மேசியா வரலன்னு சொல்லுங்கிறாங்க. மேசியா வந்து போனது யாருக்கு தெரியல? சமாரியத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. யார் வந்தது? மேசியா வந்து போனது யாருக்கு தெரிஞ்சுது? ரசிக்கப்படாத அந்த அந்த சமாரியாவுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? காலை வைக்க மாட்டாங்க. அவங்க மேசியா வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஊர்லேயே, இயேசு பிறந்த ஊர்லேயே யூதர்களுக்கு என்ன தெரியல? மேசியா உண்ண வரலன்னு சொல்லி இது வரைக்கும் சோகத்தில் என்ன பண்ணுறாங்க? அந்த சோகரில் முட்டின்னுங்கிறாங்க. இது வரைக்கும் முட்டுறாங்க. என்ன பண்ண முடியல? யாருமே ரசிக்கப்பட மாட்டேறாங்க. இன்னும் மேசியாக்காக எதிர்பார்க்குறாங்க. அது உபத்திரகாலம், மகா உபத்திரகாலத்தை அவங்க ரத்த சாட்சியம் மாதிரி தான் வர முடியும். அல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? நமக்கு ஒரே வாசி திறந்துட்டார். ஆனால் நம்மளை என்ன பண்ணுறோம்? எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் பணம் ஆரம்பத்தில் வரும்போது என்ன இல்லை, ஒரு வேளை சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி சாப்பாடு 3 வேளை கிடச்சிச்சு, உடை கிடச்சிச்சு, சைக்கிள் இல்லாதவங்க 2 வீலர் கிடச்சிச்சு, 2 வீலர் இல்லாதவங்களுக்கு கார் கிடச்சிச்சு, அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, பிள்ளைங்க படிக்க முடியாதது படிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன பண்ணுறோம்? இப்போ சபைக்கு லாஸ்ட்டில் வரோம், லேட்டாக வரோம். பாஸ்டர் கேட்குறேன், ஏமா லேட்டாக வரேன்னு கேட்டால், எனக்கு 100 வேலை இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ண முடியல, வர முடியல. இன்றைக்கி 1000 வேலை இருக்குது எனக்கு. ஆரம்பத்தில் கண்ணை பிடிங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் போக போக என்ன ஆச்சு? சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வசதிகள் வரும்போது ஆரம்பத்தில் ஒன்றே இல்லாத போது ஆண்டவரேன்னுவோம். எல்லாம் வந்துட்டு பிறகு ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னா எப்படி பார்த்துக்கொள்வார்? அப்போ ஆத்மா என்பது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்டில் வரும். ஆத்மா நான் என்ன செய்ய போகிறது, அது மாதிரி ஆத்மா பைபிளில் எங்கெல்லாம் வருதோ அப்போ ஆத்மாவை நம்ம அலைக்கடைக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த உள்ளான மனிதன் தான் புதிதாக்கப்பட்டு சிருஷ்டிப்பின் சாயலை பெற்று மறுபு செயலுக்காக ஆயத்தமாயிடணும். அதுதான் ஆலயம் வைத்திருக்கிறார். ஆலயம் என்பது என்னது? நமக்கு ஆலயம் என்பது என்ன? இந்த ஆலயம் என்பது நம்ம இந்த ஆலயம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஆலயத்தில் ஒரு வண்டி, பழைய வண்டியை அனுப்புகிறோம் ஒர்க் ஷாப்பில். என்ன பண்ணுறாங்க அவங்க? ஒரு 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 6